பாஜக கூட்டணியில் உள்ள தலைவர்கள் சொத்து கணக்கை வெளியிட வேண்டும், அத்வானி வலியுறுத்தல். திமுக பாமக கூட்டணி விவகாரம் குழப்பத்தில் தொடங்கி முடிவுக்கு வந்தது. எகிப்து கலவரத்தால் முபாரக் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. கெய்ரோவில் சிக்கிய இந்தியர்களை மீட்க சிறப்பு ஏற்பாடுகள். அதிகரித்து வரும் கல்வி கட்டணத்தால் தமிழகத்தில் தொடரும் பள்ளி முற்றுகை போராட்டம். ஒரு சிறப்பு பார்வை. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் தங்களது சொத்து கணக்கை வெளியிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. டெல்லியில் பாஜக மூத்த தலைவர் அத்வானி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கு பெற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதையடுத்து அனைத்து தலைவர்களும் கருப்பு பணத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கு உறுதிமொழி எடுத்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய அத்வானி, நாட்டில் கருப்பு பணம், ஊழல் என்று பல பிரச்சனைகள் நிலவி வந்தாலும் இதுவரையில் மத்திய அரசு இவற்றை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறை கூறினார். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் பல்வேறு தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக எல்கே அத்வானி அப்போது கவலை தெரிவித்தார். या इतना ही नहीं तो टेररिज्म के लिए भी पैसा जाता है या वहां से पैसा आता है टेररिज्म के लिए. और मेरी जानकारी में जिस समय नेशनल सिक्योरिटी एडवाइजर हमारे एन.के. नारायण थे, उन्होंने इस बात की चिंता प्रकट की थी. மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஊழல் விவகாரத்தால் முற்றிலும் முடக்கப்பட்டது ஒரு விரும்பத்தகாத சம்பவம் என்று எல்கே அத்வானி கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய மாநில தலைவர்கள், பாஜக ஆட்சி நடைபெறும் மாநில முதலமைச்சர்கள் ஆகியோர் தங்களது சொத்து கணக்கை வெளியிட வேண்டும் என்று பாஜக அப்போது கேட்டுக்கொண்டது. ஜெர்மனி போன்ற நாடுகள் தங்கள் நாட்டு வங்கிகளில் ரகசிய கணக்கு வைத்திருக்கும் இந்தியர்கள் பட்டியலை வெளியிட தயாராக இருந்தும் மத்திய அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எல்கே அத்வானி அப்போது கேள்வி எழுப்பினார். திமுக பாமக கூட்டணி விவகாரம் குழப்பத்தில் தொடங்கி தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. கடந்த ஞாயிறு அன்று புதுதில்லி சென்ற முதலமைச்சர் கருணாநிதி திமுக கூட்டணியில் பாமக இருப்பதாக தெரிவித்திருந்தார். கருணாநிதி தெரிவித்த கருத்தை பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் நெய்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசும்போது திட்டவட்டமாக மறுத்தார். இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலும் அரசியல் பின்னணி இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. டெல்லியில் சோனியா காந்தியை சந்தித்து கூட்டணி குறித்து பேசுவதற்கு முன்பாக பாமக தங்கள் கூட்டணியில் உள்ளது என்று கருணாநிதி கூறியிருந்தது காங்கிரசுடனான திமுக நடத்தும் தொகுதி பங்கீடு பேரத்திற்கு வலிமை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கம் காரணமாக கருணாநிதி பேசியது தெரியவந்தது. இதை காங்கிரஸ் மேலிடம் புரிந்து கொண்டு ராமதாஸை வலியுறுத்தி மறுப்பு வெளியிட செய்ததாகவும் மற்றொரு தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் ராமதாஸ் அவர்கள் உங்களுக்கு 2 கடிதம் எழுதினார். அதாவது திமுக கூட்டணியில பாமக இடம் பெற வேண்டும் அப்படின்னு விருப்பம் தெரிவித்து எழுதினார்கள். அதற்கப்புறம் சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது. முதல்ல விருப்பம் தெரிவித்தவங்க பாமக தான். இப்போ அதை மறுக்க வேண்டிய அவசியம் என்ன? கேள்வி எங்க கேட்க விட்டீங்க? பாமக நேரடியா காங்கிரஸோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கு நீங்க உடன்படுவீங்களா? அவங்கதான் எங்களோட திமுகவோட இல்லைன்றாங்க. அவங்க உடன்பட்டாங்க, உடன்படாட்டாங்க. திமுகவுடைய அணி சேர்வதை பற்றி அவர்கள் உறுதியாக எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் கட்சியில் உள்ள பல்வேறு வட்டாரங்களில் பேசத்தான் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எகிப்தில் நடைபெற்று வரும் கலவரங்களுக்கு இடையே சிக்கிக்கொண்ட இந்தியர்களை பாதுகாப்பதே மத்திய அரசின் முக்கிய கடமை என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். எகிப்தில் 30 ஆண்டுகாலமாக ஆட்சி புரிந்து வரும் அதிபர் ஹோஸ்னி முபாரக்கிற்கு எதிராக அந்நாட்டில் மக்கள் புரட்சி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. அதிபர் முபாரக் பதவி விலக வேண்டும் என்று ஏராளமான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் கெய்ரோ மற்றும் அதனை சுற்றியுள்ள நகரங்களில் நடைபெற்று வருகிறது. நேற்று கெய்ரோவில் தாரி சதுக்கத்தில் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடி அதிபர் முபாரக்கிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். கடந்த 30 ஆண்டுகளாக எகிப்தை ஆட்சி புரிந்து வரும் முபாரக் நாட்டின் வளர்ச்சிக்காக இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். பொதுமக்களின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் போராட்டங்களுக்கும் அந்நாட்டு ராணுவம் ஆதரவு தெரிவித்துள்ளது.
அனைத்து தரப்பிலிருந்தும் இன்று அல்லது நாளை அதிபர் முபாரக் பதவி விலகுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே எகிப்து நாட்டில் சுமார் 3600 இந்தியர்கள் இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளதோடு அவர்களை காப்பாற்றுவதற்காக முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக எஸ்.எம். கிருஷ்ணா தெரிவித்தார். நேற்று காலை கெய்ரோவில் இருந்து மும்பை வந்த சிறப்பு விமானத்தில் சுமார் 280 இந்தியர்கள் பத்திரமாக வீடு திரும்பினர். இதையடுத்து எகிப்தில் நடைபெற்று வரும் கலவரங்களுக்கு இடையே சிக்கிக்கொண்ட இந்தியர்களை பாதுகாப்பதே மத்திய அரசின் முக்கிய கடமை என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு சிறந்த முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி கூறியுள்ளார். டெல்லியில் சுதந்திர போராட்ட வீரரும் ஹரியானா மாநில முன்னாள் முதலமைச்சருமான சௌத்ரி ரன்பீர் சிங்கின் முதல் நினைவு நாள் கூட்டத்தில் சோனியா காந்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள், குறிப்பாக அரசியல் தலைவர்கள், அடுத்த தலைமுறையினருக்கு சிறந்த முன் உதாரணமாக விளங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். स्वाधीनता आंदोलन और अपने पूर्वजों के मूल्यों से बहुत अलग जा चुके हैं। सभी को यह सोचना चाहिए कि हम नई पीढ़ी के सामने कौन सा आदर्श छोड़ रहे हैं। सत्ता और धन ही सब कुछ नहीं है, उससे मिलने वाला सुख ही सब कुछ नहीं है। फिर उस सुख की भी एक सीमा है और एक सीमा तक ही उसका उपयोग हो सकता है. மனிதனின் வாழ்க்கையில் பணம் மற்றும் அதிகாரம் ஆகியவற்றுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்று தெரிவித்த சோனியா காந்தி, தீவிரவாதம், மதவாதம் மற்றும் இனவாதத்திற்கு எதிராக அனைத்து இந்தியர்களும் ஒற்றுமையுடனும் உறுதியுடனும் போராட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் ஹரியானா மாநில முதலமைச்சரும் சௌத்ரி ரன்பீர் சிங்கின் மகனுமான பூபீந்தர் சிங் ஹேடா, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கபில் சிபில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக சௌத்ரி ரன்பீர் சிங்கின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான சோனியா காந்தி வெளியிட்டார். காமன்வெல்த் போட்டிகளில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட சுங்லு தலைமையிலான குழு தமது அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. காமன்வெல்த் போட்டிகளில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார் எழுந்தது. இதையடுத்து இந்த விவகாரத்தில் ஆர்வம் காட்டிய உச்சநீதிமன்றம் இந்த முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே காமன்வெல்த் போட்டிகளில் நடந்துள்ள முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க நீதிபதி சுங்லு தலைமையிலான விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த குழு தனது இடைக்கால அறிக்கையை நேற்று தாக்கல் செய்தது. அதில் காமன்வெல்த் போட்டிகளின் ஒளிபரப்பு உரிமம் வழங்குவதில் பிரசார் பாரதி நிறுவனத்தில் முக்கிய பதவி வகித்த BS லல்லி மற்றும் அருண் சர்மா ஆகியோர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ள இருவர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாம் பரிந்துரை செய்வதாக சுங்லு தெரிவித்துள்ளார். மேலும் காமன்வெல்த் போட்டிகளை வெளிநாடுகளில் ஒளிபரப்பு செய்தது தொடர்பாக உரிமம் பெற்ற இங்கிலாந்தின் SIS மற்றும் ஜூம் கம்யூனிகேஷன் ஆகிய நிறுவனங்கள் 135 கோடி ரூபாய் வரை முறைகேடாக ஆதாயம் பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தனியார் பள்ளிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்ட அரசின் ரவிராஜ பாண்டியன் கமிட்டி தமிழகம் முழுவதும் விசாரணை நடத்தி வரும் நிலையில், தமிழகத்தின் பெரும்பான்மையான இடங்களில் உள்ள பள்ளிகளின் முன்பு பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் நடத்தி வருவது தொடர்கதையாகி வருகிறது. பெற்றோர்களின் இந்த முற்றுகை போராட்டம் குறித்த ஒரு சிறப்பு பார்வை. தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் அளவுக்கு அதிகமாக கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுவதாக ஏராளமான புகார்கள் அரசுக்கு வந்த வண்ணம் இருந்தது. இதையடுத்து அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜன் தலைமையிலான கமிட்டி ஒன்றை அமைத்து விசாரணை நடத்தியது. கோவிந்தராஜன் கமிட்டி நடத்திய பல்வேறு கட்ட விசாரணைக்கு பின்னர் தனியார் பள்ளிகள் வசூலிக்க வேண்டிய புதிய கட்டணம் குறித்து அட்டவணை ஒன்று வெளியிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தனியார் பள்ளி கூட்டமைப்பு அந்த கட்டணத்திற்கு இடைக்கால தடை பெற்றது. இதற்கிடையே நீதிபதி கோவிந்தராஜன் திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து ரவிராஜ பாண்டியன் தலைமையிலான குழு விசாரணை நடத்தி வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர்களின் பெற்றோர்கள் இக்குழுவிற்கு தங்களது புகாரை தெரிவித்த வண்ணம் உள்ள நிலையில், இந்த குழு நடத்தும் விசாரணை முடிவடைவதற்கு முன்பு இந்த கல்வியாண்டு முடிந்துவிடுமே என்ற புகார்களும் எழுந்து வருகிறது. கூடுதல் கட்டணம் கேட்டு பெற்றோர்களை நெருக்கும் பள்ளி நிர்வாகத்தை எதிர்த்து நாள்தோறும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது.
மாணவர்களுக்கு சிறந்த கல்வி அளிப்பதாக கூறி வரும் தனியார் பள்ளிகள் அதற்காக மாணவர்களை கடுமையாக வேலை வாங்குவதாகவும் குற்றச்சாட்டுகளும் கிளம்பியுள்ளது. மாணவர்களின் விருப்பத்திற்கு மாறாக திணிக்கப்படும் இந்த கல்வி முறையில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்று பல அறிஞர்கள் முறையிட்டாலும் தனியார் பள்ளிகளின் ஆதிக்கத்தின் முன்னால் அந்த கோரிக்கைகள் நீர்த்து போய்விட்டது. உதாரணத்திற்கு நெல்லை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளி ஒன்றை 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஃபீஸ் கவர்மெண்ட் அறிவித்த ஃபீஸு நாங்கள் கட்டியாச்சு. அது போக இப்போ டேம் ஃபீஸ்ன்னு சொல்லி பிள்ளைங்களெல்லாம் 1000 ரூபா கட்ட சொல்லி அப்பப்போ இம்சப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் பெற்றோர்கள்லாம் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து நலச்சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த நலச்சங்கத்திலேருந்து ஏற்கனவே 2 மட்டும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு. அப்போ முதல்ல கட்ட வேண்டாம்னாங்க. இப்போ திரும்பவும் அதே 1000 ரூபாயை திரும்பவும் பிள்ளைகளை இம்சப்படுத்தி திரும்பவும் இப்போ கட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிக கட்டணம் வசூலிப்பதால் பெற்றோர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவது ஒருபுறம் என்றால், மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் அளித்து வரும் அழுத்தங்களால் அவர்களின் மனநிலை பாதிக்கப்படும் அபாயமும் தற்போது எழுந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் கல்வி கட்டணம் செலுத்தாத 2 குழந்தைகளை அப்பள்ளி நிர்வாகம் சிறைப்பிடித்து வைத்துள்ளது. அவர் வந்தார், ஒரு பசங்க அதோட இவங்க என்ன பண்றாங்க, நீங்க இன்னும் 2000 கூட சேர்த்து வாங்கிங்க, எங்களுக்கு பில் கொடுன்றாங்க. சரிங்க சார், இப்போ சொன்னோமே கட்டிட்டு வாங்கிட்டு போங்க, ஃபீஸை கட்டி 2-3 கல்வி கட்டணம் செலுத்தினால் மட்டுமே குழந்தைகளை வீட்டிற்கு அனுப்புவோம் என்று அடாவடியாக நடந்து வருகின்றது. இதுபோன்ற சூழல் தமிழகம் முழுவதும் நிலவி வருகிறது. நாங்கள் இப்போ என்ன கவர்மெண்ட் என்ன அறிவிச்சு அந்த கட்டணத்தை நோட்டீஸ் போல ஒட்டுங்க அப்படின்னு கேட்டேன் சார். அதுக்கு அவங்க எந்த ரெஸ்பான்சிபிள் இல்லை. மறுபடியும் எங்களை கூப்பிட்டுக்கிறாங்க பேசுறதுக்கு, பேச்சுவார்த்தைக்கு பண்ண பின்னாடியே நாங்கள் எதாவது உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னாங்க. இதுவரையும் எங்களை கூப்பிட்டு எந்த ஒரு இதுவும் பேச்சு கேட்கல, சொல்லலைங்க. ஆனால் இன்றைக்கி ஃபீஸ் எல்லாம் பிள்ளைங்களை பூரா கூப்பிட்டு வச்சு அங்கே அடைச்சிக்கிட்டாங்க. அவங்க 3 மடங்கு கேட்டு குழந்தைங்கள உள்ளே வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. அதுக்காக தான் இப்போ உள்ள கேட்குறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் இது வரைக்கும் கட்டணத்துக்கு எதுக்குமே இவங்க பில் கொடுக்கல, ரெசிப்ட் எதுவுமே கொடுக்கல. சும்மா வாய் வார்த்தையாக வாங்கி வச்சுக்கிட்டாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு வேண்டிய எது மாசு கட்டு போகிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு இது வந்துடுது சார். சளி பிடிச்சி ஒரு நாளைக்கு காசு வந்துடுது. அவங்க பக்கத்தில் பாரு சார், அந்த கம்பி மாட்டி விழுந்தா ஒரு குழந்தைங்க தப்பி அந்த பாரு சார். பக்கத்தில் சேம்பர் வச்சுக்கிறாங்க சார். வெறும் மாசு கட்டுப்பாரு சார். நான் தெரியாதனமும் சேர்த்திட்டேன் சார். அது மட்டும் இல்லாமல் பீஸுக்குன்னு பெரிய நச்சல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஃபுல் அமௌண்ட் வாங்குறேன். ஒரு ஃபேன் எல்லாம் வெந்து இப்படி வேவுது சார். நான் எதுக்கு சார் பணம் இல்லையா கொண்டாந்து நாங்கள் சேர்த்துறோம். அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்தா ஸ்கூல் நடத்த விடுவோம் சார். விரைவில் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்கும் முன்பு தமிழக அரசு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுமா, அல்லது பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது, இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற சட்டங்கள் காற்றில் பறக்கவிட்டது போல் புதிய கல்வி கட்டண திட்டம் என்பது வெறும் பெயரளவிலேயே இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.